அப்போஸ்தலர் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவர்களுக்கு விலையுயர்ந்த 4 கார்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு 10 வீடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனாலே அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படியா? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, ஆனா இது சந்தோஷம் தராது. கடந்த நாள்ல நான் பார்த்தேன், வலைதளத்துல பார்த்தேன், ஒருத்தன் சொல்றான் எத்தனையோ $1,000,000 வச்சிருக்கானா, எத்தனையோ $1,000,000. அவன் சொல்றான் எனக்கு சந்தோஷமே இல்லைங்க. $1,000,000 மேல இருக்கு, தேவையான கார் இருக்கு, வீடு இருக்கு, சந்தோஷம் இல்லைங்கிறான். நீ நினைக்கிற மாதிரி இந்த பணம், காரு, வீடு சந்தோஷம் தருவது இல்லை. சந்தோஷம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்களாம். காரணம் என்ன தெரியுமா? 49 வாசிங்க, அப்பதான் தெரியும். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. உங்களால கர்த்தருடைய சுவிசேஷம் எல்லா இடமும் போனா அது உங்களுக்கு தருது பாருங்க ஒரு சந்தோஷம். அதுதான் நிரந்தரமான நித்திய பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அப்படி போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, 50வது வசனம். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்களும் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன உண்டாகுது? துரத்தி விடப்படுகிறது போது சந்தோஷப்படுங்கப்பா. இயேசுவுக்காக சத்தமா சொல்லுங்க. உங்களை துரத்தி விட்டாங்களா? நீங்க இயேசுவுக்காக உங்களை துரத்துனாங்களா? நீங்க எல்லையை விட்டு வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, சந்தோஷப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம். நீங்க இயேசுவை பின்பற்றீங்கன்னு தெரிஞ்சு உங்களை ஒதுக்குறாங்களா, உங்களை வேணான்னு சொல்றாங்களா, உங்களை தள்ளி வைக்கிறாங்களா, உங்களை துரத்துறாங்களா, சந்தோஷப்படுங்கள். அது இயேசுவுக்கு உங்களை இந்த பூமியிலே சாட்சியாய் வைத்திருக்கிறார். எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். சொல்லுங்க. 1 சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா அவருக்கு சாட்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிப்பேன், அது அவருக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 2வது, அவரோடு கூட இருப்பதற்கு சாட்சியா பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்கள முட்டாள் அறிவினின்னு அப்படின்னு பேசுறதை காட்டிலும் தெளிவா பதில் சொல்லணும். பேதுரு சொன்னா பார்த்தீங்களா, நீங்க கேட்டது என்ன, இவன் எப்படி சுகமானான் தானே, நீங்க கொலை செஞ்ச இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார், அதுக்கு நாங்க சாட்சி, அவருடைய நாமம் தான் இவனை என்ன செய்து சுகம. தெளிவா பேசணும். ஆமென். 2வது சாட்சி என்னன்னா, தேவன் உங்களோடு கூட பாதியிலிருந்து இல்ல ஆதியிலிருந்தே இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. எப்பயில இருந்து இருக்காரு? ஆதி முதல். எபேசியர் 1:4 அதுக்கு சாட்சியா இருக்கு. ஆதியில் இருந்தது இருக்கிற தேவனுக்கு சாட்சி பேச பழகுங்க. இடையில வந்த மனுஷனை பார்த்து பயந்துட்டு, இடையில வந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு, இவனுக்கு அவனுக்கும் பயந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. ஆதி முதல் என்னோடு இருக்கிற தேவனுக்கு சாட்சியாய் வாழ போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா. 3வது சாட்சி, தைரியமா இருங்க. இயேசுவோடு கூட இருந்தவங்கன்னு அவங்க சொல்லணும். எப்ப இவங்களெல்லாம் பயமுறுத்த முடியாதுப்பா, இவங்களெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆதி திருச்சபையில் அதுதான் நடந்துச்சு. அத ஒரு 10 பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டா அந்த 10 பேரையும் பிடிச்சிட்டு போய் உயிரோட எரிப்பாங்களாம். தெரியுமா? அந்த 10 பேரை ஒவ்வொரு கம்பத்திலையும் கட்டி வச்சு ஒரு தெருவுக்கு ஒரு ஆளா வச்சு நைட் அவங்க தான் அந்த தெருவுக்கு வெளிச்சம் தர்ற தீபம். ஆனா உண்மையா என்ன நடந்துச்சுன்னா, 10 பேரை 10 தெருவுல கட்டி எரிச்சு வச்சான். அந்த 10 தெருவுல இருந்தவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. அதான் என் சாட்சி.